வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதில பத்தி தான் இந்த வீடியோவுல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் எலிட் சீரிஸ்ல காட்டப்பட்ட டேகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வில்லன வந்து காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவர் வந்து செத்து போன மாரி காட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அவர் சாகவே இல்ல. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம டேகன் வந்து செத்துட்டாரா? இல்ல உயிரோட இருக்காரா? இனி திரும்ப வரப்போறாரா? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாவே பார்க்க போறோம். சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டூ ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். டேகன். இவர பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது பென் 10 ஆம்னிட்ரிக்ஸ்ல டேகனோட டிஎன்ஏ இருக்குதா? இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க யாரும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் குடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேகன் செத்துட்டாரா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் சில மாசங்களுக்கு முன்னாடியே இத பத்தி படிச்சிருக்கேன். ஆன்லைன்ல வந்து படிச்சிருக்கேன். அதாவது அல்டிமேட் எலிட் சீரிஸோட முடிவுல பார்த்தீங்க அப்படின்னா, டேகன வந்து வில்கேஸ் தோற்கடிச்சிருப்பாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதன் மூலமா அவர் வந்து தோற்கடிச்சு சாகடிச்ச மாரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பவர வந்து தன்னோட உடம்புல செலுத்தி தானே ஒரு டேகனா மாறுற மாரியும் காட்டியிருப்பாங்க. இதன் மூலமா அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேகன் வந்து செத்துட்டாரு அப்படிங்கிற மாரி முடிச்சிருப்பாங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. அந்த இடத்துல செத்து போன அந்த டேகன் வந்து உண்மையான டேகனே கிடையாது. அதுக்கு பதிலா அந்த இடத்துல செத்து போனது வந்து டேகனோட ஒரு அவதார். அப்படி இல்லன்னா அது ஒரு குளோன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த டேகன் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட காட் லெவல் பவர்ல இருந்து பல உலகங்கள கைப்பற்றி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட இந்த கேரக்டருக்கு சாவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா நீங்க வந்து ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாம் கேஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து தன்னுடைய அப்பாவை இழந்திருப்பாங்க. ஸோ பல உயிர்கள குடுத்து அவங்க அப்பாவ வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டேகன் கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்த வைக்கும்போது, டேகன் நம்ம சாம் கேஸ்டரோட அப்பாவ திரும்ப உயிரோட கொண்டு வர மாரி அந்த இடத்துல வந்து ஒரு சீன அமைச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆவியா வரமாட்டாரு. டோட்டலா ஒரு மனித உடலோட அவர் வர மாரி காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ஆன்மாவ ஜஸ்ட் அந்த அதே உடலோட திரும்ப கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து டேகனுக்கு இருக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு காட் லெவல் பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தின் மூலமாவே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது டேகன வந்து கடைசியில ரொம்ப சப்பையா அவர் சாகுற மாரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா, அது சத்தியமா ஏத்துக்க முடியல. அது டிராகனாவே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேன்ஸும் அதிகமான பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றார் போல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, செத்து போனது வந்து டேகனே கிடையாது. அது டேகனோட ஒரு அவதார். அதாவது டேகன் வந்து ஒரு காட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு சொல்லி பல அவதாரங்கள உருவாக்கி, அவங்கள ஒவ்வொரு உலகங்களுக்கும் அனுப்பி, அதன் மூலமா அவங்கள வச்சு அந்த கிரகத்தையோ, அந்த உலகத்தையோ கைப்பற்றி தன்னுடைய ஆளுகைய வந்து நிரூபிக்கிட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு. அதே மாரி தான் பூமிக்கும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, தன்னுடைய அவதாரம் அனுப்பி வச்சு அத கைப்பற்ற ட்ரை பண்ணியிருக்கு. நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இதுக்கான ஆதாரங்களையும், இத நிரூபிக்கிற விதமாக சில ஆதாரங்களையும் அவங்க வந்து குடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் சீரிஸ்ல வந்து சாலிட்டரி அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அதுல தான் டேகன ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ஒரு டிராகன் மாதிரியே இருந்திருப்பாரு. அதாவது டேகனோட உண்மையான உருவம் டிராகன் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட ஃபினாலில வந்து திரும்பியும் டேகன வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி காட்டும்போது அவர் வந்து ஒரு ஸ்க்விட் ஃபார்ம்ல வந்து காட்டியிருப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். முதல்ல காட்டப்பட்ட அந்த டிராகனோட உருவம் வந்து அவருடைய ஒரிஜினல் உருவமா? இல்ல இந்த 2வது காட்டப்பட்ட ஸ்க்விட் உருவம் வந்து அவருடைய உண்மையான உருவமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, 2மே அவருடைய உண்மையான உருவம் கிடையாது. 2மே டேகனும் கிடையாது. 2மே டேகனோட அவதாரங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்த அந்த டிராகன் இருக்கு பார்த்தீங்களா? அது இறந்து போனதுனால 2வதா அத விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்விட் அவதார வந்து அவர் அனுப்பியிருக்காரு. இப்ப அதுவும் இறந்து போன விஷயம் அங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் 3வதா வேற ஒரு பவர்ஃபுல்லான அவதாரம் அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா தானே இறங்கி வந்து சண்டை போடுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டைமுக்கும் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய டைமுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா அங்க ஒரு நாள் தான் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷயம் அங்க தெரியறதுக்கே வந்து அதிகமான காலம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் இன்னும் நம்ம டேகனுக்கு தெரியவே வரல அப்படிங்கிறதா உண்மை. அவருக்கு தெரிய வரும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய படையோட திரும்ப வந்து இந்த உலகத்தை கைப்பற்ற ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய சண்டை வந்து படு பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஏலியன் எக்ஸஸ் விசஸ் கிளாடியேட்டர் ஃபைட் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மாஸான ஃபைட் சீன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து நம்ம டேகன் வந்து திரும்ப வரும்போது, அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எதுவுமே டேகன் கிடையாது.
இனிமேல் தான் ஒரிஜினல் டிராகன் வரப்போறாரு. அந்த பவர்ஃபுல்லான டிராகன் வரும்போது கண்டிப்பா நம்ம பென் டென்னிசனுக்கு வந்து ஏலியன் எக்ஸோட உதவி இல்லாம அவரால டிராகன் கூட மோதவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ஆல்ரெடி ஆம்னிவர்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டென்னிசன் ஏலியன் எக்ஸ கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அத வச்சு தான் அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டிராகன் வந்தாரு அப்படின்னா ஒரு மாஸான ஃபைட் சீன் இருக்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதாவது டிராகன் இன்னும் சாகல. அப்போ ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கு. ஒரு பயங்கரமான சீசன் வந்து இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா தயவு செஞ்சு அப்படி சந்தோஷப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் தியரி மட்டும்தான். இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் தியரி மட்டும்தான். இது ஜஸ்ட் நான் ஆன்லைன்ல படிச்ச ஒரு ஆர்டிகல் மட்டும்தான். மத்தபடி இது கிரியேட்டர்ஸால அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகனோட எசன்ஸே அவரோட பவர் தான். அதை வந்து அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிராகன் வந்து ஒரு எனர்ஜி பீயிங். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஆனடைட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி தான். ஒரு ஆனடைட்டுக்கு பவர் தான் அவங்களுடைய உயிராவே இருக்கு. அந்த பவர் அவங்களுடைய உடம்புல இருந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சுலபமாகவே அழிஞ்சு போயிருவாங்க. அதாவது காத்தோட கலந்து போயிருவாங்க. அதே தான் இங்கே டிராகனுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அப்போ இருக்கட்டும்ப்பா, இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிருவோம். அப்போ டிராகன் எதுக்காக முதல்ல வந்து ஒரு டிராகனோட உருவத்திலையும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்குவிட் மான்ஸ்டர் உருவத்திலையும் அவர் வந்திருக்காரு பூமிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் டிராகனோட அவதார்ஸ் கிடையாது. அது வந்து டிராகன் தான். டிராகன் வந்து அவருக்கு வந்து ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே அதிகமான மேஜிக்கல் பவர்ஸும் அவருக்கு இருக்கிறதுனால அதோட பவர்ஸ் அப்கிரேட் ஆக அவர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய உருவத்தை வந்து மாத்திக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராகனோட ஃபார்ம்ல வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு தன்னுடைய சக்திகளை மேம்படுத்துறதன் மூலமா ஒரு ஸ்குவிட் மான்ஸ்டரோட உருவத்துக்கு அவர் மாறி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே டிராகன் தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராகனோட இதயத்தை வந்து ஜார்ஜ் வந்து எடுத்திருப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதயம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் திரும்பியும் அந்த ஸ்குவிட் மான்ஸ்டரா அவர் திரும்ப வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டிராகன் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே டிராகனோட உண்மையான உருவமே கிடையாது. டிராகனோட உண்மையான உருவம் வேற. அதை வந்து சீரீஸ்ல கிரியேட்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ வந்தது டிராகன் தான். டிராகனோட அவதார் கிடையாது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன்மேட் தியரி மட்டும்தான், உண்மை கிடையாது. ஆனால் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டிராகன் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து பயங்கர பில்டப் கொடுத்து பயங்கரமாக அவரை வந்து அவருக்கான கதைகளை சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னடா இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த கதையே வந்து குழப்பின மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் அழகாக கொண்டு போயிருக்கலாம். டிராகனை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டுறதன் மூலமாக இன்னும் பயங்கரமாக அந்த கதையை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் டோட்டலாகவே கிரியேட்டர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது சப்பையாக முடிஞ்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. சத்தியமாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உங்களை யாரால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது இன்னும் அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஃபேன் தியரி கூட ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஆக்ரஹாரோட ஸ்டோரியே எடுத்துக்கிட்டுங்களேன். நம்ம கெவினோட ஸ்டோரி, ஆக்ரஹாரோட ஸ்டோரி எடுத்துக்கங்களேன். அவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் அல்டிமேட் ஏலியனில் அவங்க ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆம்னிவர்ஸ் வரும்போது அவங்கள ஒரு மியூட்டண்ட்டாக மாற்றிருப்பாங்க. அவங்க மனுஷங்க தான் மியூட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சீரீஸில் வந்து டிராகன் சாகலப்பா, அவர் வந்து வராருப்பா, திரும்ப வராருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைட் சீனை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சில்லறைய சிதற விடுற அளவுக்கு மரண மாசா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஸோ கிரியேட்டர்ஸ் முன் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் செஞ்சாங்க அப்படின்னா படு மாசா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஏன்னா டிராகனுக்குன்னு சொல்லி சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா டிராகன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை ஃபஸ்ட்டு காட்டினாங்க. அவர் வந்தால் என்ன நடக்குமோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லி படு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது சுக்கு நூறாக நொறுக்கிற மாதிரி சாதாரணமாக வில்கேக்ஸோட கையில் ஒரு சாதாரண மிஷினை வச்சு அவரை தோக்கடிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பயங்கர மாசான ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லி அங்கே எதுவுமே நடக்கலை. இந்த அல்டிமேட் வேபிகா இருக்கட்டும், நம்ம டிராகன் ஆகட்டும், 2 பேரும் சண்டை போட்டு அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அது அந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேலக்டிக் கிளாடியேட்டருக்கும் ஏலியன் எக்ஸுக்கும் நடந்த சண்டை வந்து படு பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதையே இன்னும் டெவலப் பண்ணி அதே மாதிரி நம்ம டிராகனுக்கும் ஏலியன் எக்ஸுக்கும் ஒரு ஃபைட் வர மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே துள்ளி குதிக்கிற மாரி தான் அந்த சீன் அமையும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது.
ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டு கதையை போட்டு குழப்பி அடிச்சு, இதை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடு, இவனை ஏலினா பற்றி இவனை மனுஷனா மாத்துன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதையும் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது அந்த விஷயம் வந்து அதாவது டிராகன் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன் மேட் தியரி மட்டும்தான். அது உண்மை கிடையாது. பென்டென் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிராகன் இறந்து போயிட்டாரு. அவருடைய பவர்ஸை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அவரை வந்து வில்கேக்ஸ் அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் டிராகன் இப்போ உயிரோடு இல்லை. இப்போதைக்கு பென்டென் சீரிஸை பொறுத்த வரைக்கும் டிராகன் உயிரோடு இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான வீடியோவையும் உங்களுக்கு தெளிவாகவே அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.